பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு மேலே வாசித்து பார்த்தோன்னா, அங்கே அத்திமரம் கனியே கொடுக்கல. அப்போது தோட்டக்காரன் அதை வெட்டி போட்டுடலாமா அப்படின்ட்டு எஜமான் கேட்குறாங்க. இல்லை, இந்த ஒரு வருஷமும் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி நிறைய உரம்லாம் வைக்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், இந்த மாதிரி எல்லா ஆவியின் கனிகளும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு காட் எதிர்பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஆவியின் கனியெல்லாம் கொடுக்காம இருந்தோன்னா நம்மளை கூட வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்மளுக்கு ஆவியின் கனிகள் கட்டாயம் வேணும். ஆவியின் கனிகள் நமக்குள்ளே வரணும்னா அந்த ஆவியின் கனிகளோட பிறப்பிடமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் காட்கிட்ட கர்த்தாவே உங்கள் பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க, அவரை எங்கிட்டேருந்து எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.